வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் ஒரு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 15/1/2127 நாள் 28/4/2026 செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த ஒரு விளக்கமானது வீடியோ பதிவாக வெளிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால், இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கரிநாள். காலை முழுவதும் கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் பராபவ வருஷம். பராபவ நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் 15/1/2127 நாள். ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் 28/4/2026. காலையில் சூரிய பகவானாகப்பட்ட நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6 மணிக்கு. அயனம் உத்தராயணே. ருத்தோ வசந்த ருத்தோ. மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே. இதே சந்திர பகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்பெரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்விரே. திதியானது துவாதசி திதி. 36 நாழிகை 41 வினாடி. இரவு 8:40 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. இன்றைய சிராத்த திதியானது துவாதசி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யொன்றர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரியமானக்காரர்களுக்கும், சந்திரவம்சாவளிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே சுக்லபக்ஷ வளவிரை துவாதசி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வளவிரை துவாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவதம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அவர்களது பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவதம் ஆகியவற்றை எப்படி செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும். அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் அனைவருமே தங்களது பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய கர்மாவை செய்ய வேண்டும். வருஷம் பித்திருக்கர்மாவை செய்ய வேண்டும் என்று அணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே பரவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசனமானது பௌமவாசரை, கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது உத்தரபல்குனி நட்சத்திரம். உத்தரம் நட்சத்திரம் 45 நாழிகை 18 வினாடி. நள்ளிரவு 12:07 வரை. அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் சித்திரை மாதத்தில் உத்தரபல்குனி நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யொன்றர்கள் அனைவரும்
தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நள்ளிரவு 12:07 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய விசேஷம் கரிநாள். இன்றைய ராகு காலமானது பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 வரை. யமகண்டமானது காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை காலமானது நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். சந்திராஷ்டமம் சர்விஷ்டா நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு அதிகாலை 5:43 முதல் காலை 11:51 வரை சந்திராஷ்டமம். சர்விஷ்டா நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு காலை 11:51 முதல் மாலை 5:59 வரை சந்திராஷ்டமம். சர்விஷ்டா நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு மாலை 5:59 முதல் நள்ளிரவு 12:07 வரை சந்திராஷ்டமம். சதபுஷக் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு நள்ளிரவு 12:07 முதல் புதன்கிழமை என்ற காலை 6:23 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்பினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.